ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த கோகோனட் மூடி இருக்குல்ல, இதை வச்சு ஒரு பென் ஸ்டாண்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு கோகோனட் மூடி எடுத்துக்கோங்க, நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. இதில் உள்ள தேங்காய்லாம் இருக்குது, அதெல்லாம் செதுக்கி எடுத்துருங்க. நல்லா ஸ்ட்ராங்கான கத்தியாக எடுத்துக்கோங்க. நார்லாம் நிறையா இருக்கும் ஓரத்தில். நேச்சுரலாக உங்களுக்கு இந்த மாதிரி நார் இருக்கணும் அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொறுமையாக சீவுங்க. கையை கிழிச்சிக்கிறாமல் பார்த்து பொறுமையாக சீவுங்க. அந்த நார் அதில் அப்புறம் பக்கத்தில் நிறைய இது ஒட்டிகிட்டுலாம் இருக்கும். அதில் எல்லாத்தையும் சீவுனதுக்கப்புறமா எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும். நல்லா ஷைனிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கு பல பலன்னு வழன்னு இருக்கும். அந்த மாதிரி ஆக்கிக்கோங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஃபுல்லாக செதுக்கிட்டு அப்புறம் நம்ம பார்ப்போம். இந்த இடத்த எல்லாத்தையும் நம்ம செதுக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு ஆணி அப்படி இல்லைன்னா ஒரு வேறு ஏதாச்சும் ஷார்ப்பான மெட்டீரியல் வச்சுக்கோங்க. ஆணி இல்லைன்னா இந்த மாதிரி பொருள் எடுத்துக்கோங்க. நுனி நல்லா ஷார்ப்பாக இருக்கணும், ஓகேவா? அதை வச்சு நல்லா அந்த 3 ஓட்டையை போட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி ஒரு பெரிய கொட்டாங்குச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மேக்ஸிமம் 6 ஓட்டை போடுங்க. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா உங்களோட தேங்காய் மடி பொளந்துடும், அதாவது உடஞ்சிரும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ ஓட்டை போடணுமோ அவ்வளோ ஓட்டை போட்டுக்கோங்க. இது நல்லா ஓட்டையாக போடுங்க. வேணால் பாருங்கள், நான் வேணால் எங்கெங்கே போடுறதுன்னு வேணாலும் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் 6 ஓட்டை மாற்றி இடத்துல போட்டிருக்கேன். கிட்ட போட்டிங்கன்னா உடஞ்சிரும். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கார்ட்போர்டு, ஒரு ஃபெஃபிகால், அப்புறம் ஒரு கட்டர் எடுத்துக்கோங்க. ஓகே, அதை வச்சு அந்த கட்டரை வச்சு அந்த கொட்டாங்குச்சி எடுத்து அந்த கார்ட்போர்ட் மேலே வச்சு அந்த கட்டரை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா அதை கட் பண்ணி எடுத்துருங்க. ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த ஷேப்பாக இருந்தாலும் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாதாரணமாக பெண்ணை நிற்க வச்சோன்னா அது கீழே விழுந்துடும். ஏதாச்சும் இப்போ சின்ன சர்ஃபேஸில் வைக்கிறீங்க, அதாவது கட்டை ஏதாச்சும் மரக்கட்டை மேலே வைக்கிறீங்க, கொட்டாங்குச்சி சைஸை விட கொஞ்சம் சின்னதாக இருக்காது, ப்ளைனாக இருக்குது அப்படின்னா பேனை கீழே விழுந்துடும். அதுக்காக தான் இந்த அடியில் ஏதாச்சும் ஒரு கார்ட்போர்டு இல்லைன்னா வேறு ஏதாச்சும் வச்சு ஒட்டிக்கோங்க. கட் பண்ணி ஒட்டிக்கிட்டிங்கன்னா அது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்கு கம் யூஸ் பண்ணாதீங்க. கம் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒட்டாது, நல்லாவும் இருக்காது. ஃபெஃபிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க, இல்லைனா க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஓகே, இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அழகாக. அதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கப்புறம் இதை ஒட்டிடுங்க. இதை காய வச்சதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிக்கணும். வேணாம்
உங்களுக்கு வேணும்னா கர்வ் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, வேணாம்னு நினச்சிங்கன்னா அப்படியே விட்ருங்க. ஓகே, இதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் கலர் கொடுக்கணுன்னா கூட கலர் கொடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய், see you in the next video. Bye guys.